கேள்வி பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மதுரை சிவகங்கை மண்டல செயலாளர் மாலின் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நேற்றைய தினம் பாமக வன்னியர் சங்க சார்பில் கும்பகோணத்தில் சமுதாய நல்லிணக்க மாநாடு பாமக சார்பில் போடப்பட்டது. இப்போ அதில் பல்வேறு கருத்துக்கள், அரசியல் கருத்துக்கள்லாம் பேசப்பட்டிருக்கு. குறிப்பாக பார்த்தோம்னா இந்த மாநாடு என்பதே ஒரு ட்ரெய்லர் தான், இனிமேதான் மெயின் பிக்சரை பார்க்க போறீங்க, தமிழ்நாட்டில் பாமகவுடைய நிலைப்பாடு இனிமேதான் உங்களுக்கு தெரியுன்ற மாதிரியான பல்வேறு கருத்துக்கள் வச்சிருக்காங்க. கூடுதலாக பார்த்தோம்னா விசிக கம்பம் கூட சேதப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்தை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? சமூக நல்லிணக்க மாநாடு என்று நடத்திவிட்டு சாதி வெறியை ஊக்குவிச்சு மருத்துவர் ராமதாசும் அவருடைய அன்பு மகன் அன்புமணியும் இந்த மாநாட்டை நடத்தியிருக்கிறார்கள். ஏனென்றால் கும்பகோணம் அந்த வளையப்பேட்டையில் விடுதலை சிறுத்தையின் கொடிக்கம்பம் இருக்கும் இடத்திற்கிருந்து அருகில்தான் மாநாடு நடக்குது. திட்டமிட்டே பாட்டாளி மக்கள் கட்சி மாநாட்டுக்கு வந்த வன்னியர் இளைஞர்கள் கொடிக்கம்பத்தை பிடுங்கி எரிந்திருக்கிறார்கள். இது காவல்துறை பக்கத்திலிருந்து வேடிக்கை பார்த்துட்டாங்க. மிகப்பெரிய கூட்டம், அது திட்டமிட்டு எப்படி பிடிங்கி எரிஞ்சிருப்பாங்க. ஏதாவது கூட்டம் காவல்துறை இருக்கும்போது நடந்திருக்கு. காவல்துறை பக்கத்துல நின்று இருக்காங்க, கொடி மரத்தை பிடிங்கி எரிஞ்சிருக்காங்க, காவல்துறை வேடிக்கை பார்த்துருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டு அரசியலில் 35 ஆண்டுகளமாக விடுதலை சிறுத்தைகள் அரசியல் பண்ணுவாங்க. எங்க நாச்சும் விடுதலை சிறுத்தைகள் பாட்டாளி மக்கள் கொடிக்கம்பத்தையோ இல்ல மற்ற முக்குளத்தோர் கட்சிகளுடைய கொடிக்கம்பத்தையோ இல்ல சிலைகள் மீதோ ஒரு வன்மத்தோட நடந்திருக்க மாட்டோம். ரெண்டாவது விஷயம்னா, பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கு நேரத்தைக்கு விடுதலை சிறுத்தையுடைய கொடிக்கம்பத்தையோ குடிசையை கொளுத்தவில்லை. அவர்கள் வன்னியர் சங்கத்து மக்களுடைய இடஒதுக்கீடுக்காக ஒரு போராட்டத்தை நடத்தினார்கள். அந்த போராட்டமே தாழ்த்தப்பட்ட மக்களுடைய குடிசைகளை கொளுத்தி தான் அந்த போராட்டத்தை முடிவு கொண்டு வந்தார்கள். புரியுதுங்களா? அப்ப வன்னியர் சங்கம் தொடங்கும் போதே அவர்கள் சேரி குடிசைகளை கொளுத்தி தான் தன்னை ஒரு பெரிய ஆளை காட்டிக்கிட்டு தன்னை ஒரு என்ன சொல்ல ஒரு அடையாளமா ஒரு தனக்கு கீழே உள்ளவனை சாம்பலாக்கி அந்த சாம்பல் மேட்டில இருந்து கொக்கரிச்சது தான் பாமக வன்னியர் சங்கம். அது புதுசு கிடையாது. ஆனால் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளும் இந்த நிலைக்கு வந்திருந்தா என்ன இருக்கு? விடுதலை சிறுத்தைகளும் கொடிக்கம்பத்தை உடைக்கும் போது நாங்களும் பாமக கொடிக்கம்பத்தையோ இல்ல பாட்டாளி கட்சி அலுவலகத்தையோ அடிச்சு நொறுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் யோசிச்சு பாருங்க. ஆனால் இன்றைக்கு தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் மிகுந்த நிதானத்தோடு விடுதலை சிறுத்தைகளை அரசியல்படுத்திருக்காரு. இன்றைக்கு காவல்துறையும் விடுதலை சிறுத்தையுடைய கொடிக்கம்பத்தை பிடுங்குறாங்க. தமிழ்நாட்டுடைய காவல்துறை விடுதலை சிறுத்தை கொடிக்கம்பத்தை பிடுங்குறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி சேர்ந்த சாதி விரியனும் விடுதலை சிறுத்தை கொடிமரத்தை பிடுங்குறான். இது ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது அது ஒரு கட்சியினுடைய ஒரு பிரச்சனையா கூட பார்க்கலாம். சாதி வெறி எதற்கடுத்தா அதை திணிக்கிற சரியா இருக்கு. இல்ல நீங்க சாதி வெறி தானே உச்சத்து போக வைக்குது. நீங்க ஒரு கொடிக்கம்பத்தை பிடுங்குறானா அதுக்குள்ள அவனுக்கு சாதி மனநோய் தானே, இல்லைன்னா அவன் கொடிக்கம்பத்தை பிடுங்க போறான். இப்ப விடுதலை சிறுத்தை கட்சி தேசம் காப்புன்னு ஒரு பேரணி நடத்தணும் திருச்சியில. அந்த பேரணி நடத்தும் போது அங்க ஒரு பதாகை இருக்கு, அன்புமணி ராமதாசுடைய பதாகை இருக்கு, கொடிமரம் இருக்கு. விடுதலை சிறுத்தை ஒண்ணுமே செய்யலையே. 20 லட்சம் பேர் திரண்ட அந்த பேரணியில 20 லட்சம் பேர் திரண்ட பேரணியில கொடிக்கம்பம் நிக்குதுல்ல. நாங்க நடத்தின பல்வேறு மாநாட்டுகளை ஒட்டி பாமக கொடிக்கம்பம் இருக்குல்ல, நாங்க என்ன செஞ்சோம்? பாமக பெயர் பலகை இருக்குல்ல, நாங்க எது செஞ்சோமா? விடுதலை சிறுத்தைகள் அந்த அந்த அருவருப்பான செயலை என்னைக்கு செய்ய மாட்டோம், சொல்லித்தரவும் மாட்டோம். நீங்க ஒரு தலைவரை ஒரு கட்சியை கொச்சப்படுத்தி மேடையில பேசுறாங்க, அதை ரசிக்கிறாங்க தலைவர் உட்கார்ந்துக்கிட்டு. இது அருவருப்பு இல்லையா? ஒரு தலைவரை விடுதலை சிறுத்தையின் தலைவர் எழுச்சி தமிழரை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி மேடையில பேசுறான் ஒருத்தன், அவனை ஊக்குவிச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்கா சில பேர். இது எவ்வளவு பெரிய அருவருப்பான அரசியல்? இது நாகரிக அரசியலா? சமூக நல்லிணக்க மாநாடுன்னு போட்டுட்டு சாதி வெறியோட பேசுனா நாங்க நினைச்ச என்ன நடக்கும் தெரியுமா? இந்த நாட்டை மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு சொல்லி 2016 ஒண்ணு தொடங்கினாரு. தமிழ்நாட்டில் டெபாசிட்லாம் போனாரு. முதலமைச்சர் கனவு என்பது அப்படி ஒரு பெருசா இருந்துச்சு. இன்னைக்கு அந்த கட்சி என்ன ஆச்சு? 19 சட்டமன்ற உறுப்பினர் வச்சிருந்தாங்க பாமக, 8 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், 4-5 மந்திரிகள், மத்திய மந்திரிகள். கொல்லப்புறம் போய் தான் ஒரு எம்பியா இருக்காரு, நியமன எம்பியா இருக்காரு. பதவி காலம் கூட முடிஞ்சு, பதவி காலம் முடிச்சு. அப்ப அதுக்கு என்ன காரணம்? நீங்கள் சாதி வெறியோடு சமூகத்தை வழிநடத்துவதால் தான் உங்களுடைய கட்சி இன்னைக்கு தோய்வுல இருக்கு. வன்னியர் மக்களை ஏத்துக்க மாட்டாங்க, வன்னியர் மக்களை ஏத்துக்க மாட்டாங்க பாமகவை.
ஏனென்றால் பாட்டாளி மக்கள் கட்சி மிக சுயநலத்தோடு தன்னுடைய மகனுக்கு மட்டுமே நடத்தப்படுகின்ற கட்சியா மாறிடுச்சு. அது பாட்டாளி மக்கள் கட்சி கிடையாது, பாச அன்பு மகன் கட்சி. அப்படி மாறிடுச்சு. நீங்க அதை போய் வந்துட்டு அவங்க எல்லாம் பெருசா பார்க்கவே கூடாது. இந்த மாநாடு வந்து தேர்தல் அரசியலுக்காக நடத்தப்பட்ட மாநாடு, சமூக நல்லிணக்க மாநாடு கிடையாது. தேர்தலில் பேர் நடத்திருக்கிற மாநாடு. வன்னியர்களுக்குள்ள பேர் இருக்கும். ஏன் பாட்டாளி மக்கள் கட்சி பேர்ல மாநாடு நடத்தலாமா? அவரு ஏன் நடத்தல? ஏன் வன்னியர் சங்க மாநாடு நடத்துறாரு? என்ன காரணம்னா வன்னியர் மக்கள் எங்க பின்னாடி இருக்காங்க காட்டுறது. இது ஒரு அரசியலா? இது அருவருப்பு இல்லையா? அதுக்கு ஒரு பேர் சோழ மண்டல மாநாடு. இது என்னன்னா தான் ஆண்ட பரம்பரை பேண்ட பரம்பரைன்னு சொல்லிக்கிட்டு அந்த சமூக மக்களை முட்டாளா வச்சிருக்காங்க. அந்த மக்கள் முட்டாளா வச்சிருக்காங்க. மேடல பேசுற ஆண்ட பரம்பரை இன்னைக்கு தான் காடு வெட்டி குருவ பேசுறாங்க. நான் அண்ணன் காடு வெட்டி குரு நினைக்கிறேன். அந்த ஆள் மருத்துவமனையில் இருந்தார் காடு வெட்டி குரு. அவருக்கு மருத்துவம் பார்க்க வக்கு இல்ல பாமக இருக்கவங்களுக்கு. அது இன்னொரு கட்சியோட பிரச்சனை பேசக்கூடாது. இருந்தாலும் இன்னைக்கு குருவை பேசுறீங்க. என்ன காரணம்னா அடுத்த தலைமுறை வன்முறை தலைமுறையா உருவாக்குறதுக்கு தான் குருவை பேசுறாங்க. நீ குருவை பேசுறதுதான் அந்த இளைஞர் வந்து சாதி வெறியோட போய் விடுதலை செய்த கொடிமரத்தை உடைக்கிறான். அப்ப வன்முறை கலாச்சாரத்தை தமிழ்நாட்டில் வித்துட்டு அதில் ஆதாயம் அரசியல் லாப நட்ட கணக்கு பார்க்கறது பாமக வேலை. அது இன்றைக்கு நேரத்துக்கு இல்ல. பாட்டாளி மக்கள் கட்சி என்னைக்கு வன்னியர் சங்கத்தை தொடங்கிருச்சோ அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் 40 ஆண்டுகளாக சேரி குடிசைகளையும் சேரி மக்களையும் ஏமாற்றி அவர்களை அடித்து நொறுக்கிதான் இந்த கட்சி நடத்தப்படுகிறது. பாமக இந்த அருவருப்பான அரசியலை ராமதாஸ் ஊக்குவிச்சுக்கிட்டே இருக்காரு. இப்ப கடந்த காலங்கள்ல வந்து தலித் அல்லாதவர் கூட்டமைப்பு எல்லாம் உருவாக்குறாங்க. இன்னைக்கு ஒரு மாற்றத்துக்கு வந்து சமூக நல்லிணக்க மாநாடு நடத்துறது வரவேற்கணும்ல. சமூக நல்லிணக்க மாநாடுல யார் பேசுறா? யார் பேசுறா? சாதி அமைப்பு வச்சு நடத்தி பேசுறாங்க. அது சமூக நல்லிணக்க மாநாடா? அங்க உட்கார்ந்து பாருங்க, ஒரு 4-5 பேரு எங்கடா மேடை கிடைக்கும் 2 பேர் அழைக்கிறான். 2 பேர் 3 பேரு எந்த மேடையும் ஏறுறான். ஒரு தகுதி வேணா எவன் கூட நீ போவியா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா எவன் கூட 2 பேர் போறாங்க மேடைக்கு. இங்க இருந்து பட்டியலத்துல இருந்து போறான், போய் மேடையில பேசுறான். அவன் பேசுற யார பேசுறான்? விடுதலை சத்துல பேசுறான், விமர்சனம் பண்றான். ராமதாஸை இந்த நாட்டில் முதலமைச்சர் ஆக்குவேன் ஏன்டா அவன் தான்டா குடிசையை கொளுத்துனாங்க. குடிசை எவன் கொளுத்துறானா அவனுக்கு நாட்டுல முதலமைச்சர் ஆக்குவாங்களாம். ஒரு ஆள் சொல்றாரு, வேதனையா இருக்கு, நான் வந்து பாமகவை மறுமலர்ச்சி திமுக தேர்வு பண்ணேன் திமுக விட்டு வரும்போது. இங்க வந்தா ஒண்ணு பேசுறாரு, அங்க போனா ஒண்ணு பேசுறாரு. ஒரு திருட்டு போய் பேசுறேன் மேடையில் அங்க ஏர்போர்ட் மூர்த்தின்னு சொல்லிட்டு ராமதாஸை நாங்கள் உருவாக்குவோம், ராமதாஸை தான் மாற்று சக்திங்கிறான். அவன் தான்டா தாழ்த்தப்பட்ட குடிசையை கொளுத்துனா பாமக காரன். இது எவ்வளவு எனக்கு என்ன வேதனையா இருக்கு. ராமதாஸை நேற்று வரைக்கும் விமர்சனம் செய்தாலும் மேடையில் உட்காந்துருக்காங்க. அப்ப நீங்க யாரோட பயணிக்கிறீங்க? என்ன கோட்பாடு இருக்கு உங்களுக்கு? என்ன கொள்கைகள் இருக்கு? ஒண்ணுமே கிடையாது, ஜீரோ. அந்த மேடையில் இருக்க ஜீரோ. மேடை கிடைச்ச பேசுற குரூப் அலைவாங்க, கும்பல் அலைவாங்க. எந்த மேடை கிடைக்க அலைவாங்க. அந்த குரூப் தான் இந்த குரூப். இது பூரா கம்பெனி ஆர்டிஸ்ட். கம்பெனி ஆர்டிஸ்ட் இங்க வா, இந்த மேடைக்கு வந்துரு, 50 ரூபா 100 ரூபா வச்சுக்க. வா அந்த மேடைக்கு வா, 100 ரூபா 50 ரூபா வச்சுக்க. இது கம்பெனி ஆர்டிஸ்ட். எவன் கூப்பிட்டாலும் போறது. இது ஒரு பொழப்பு எங்களுக்கு. இல்ல இப்ப பாமக எதிர்காலத்துல எந்த ஒரு செயல் திட்டத்தை நோக்கி பயணிக்கிறாங்க? ஏன்னா தற்போது வந்து பாஜக கூட்டணியில இருக்காங்க. ஏதாவது தனித்து நிக்கிறதுக்கான வாய்ப்பா இல்ல முன்னோட்டமா அதை பார்க்க முடியுமா? தமிழ்நாட்டு அரசியலில் பாட்டாளி மக்கள் கட்சி என்பது இன்றைக்கு தேய்ந்து கொண்டிருக்கும் கட்சி. புரியுங்களா? அது என்னைக்கு சாதிய சிந்தனையோட சாதி வெறியோட அந்த இளைஞர்களையும் அந்த மக்களையும் வளர்த்தெடுத்தார்களோ அன்றைக்கே அது வந்து அப்சமனம் ஆயிடுச்சு. இன்னைக்கு அந்த கட்சின்னு ஒண்ணு கிடையாது. அதை நீங்க பார்த்தாலே தெரியும். இந்த கூட்டம் கூட வந்து வன்னியர் என்ற அடிப்படையில் கூட்டம் தான். வன்னியர் அந்த பேர் தான். நீங்க பாட்டாளி மக்கள் கூட்டம் கூட்டு யாரும் வரான்னு பார்ப்போம். பாட்டாளி மக்கள் கட்சி மாநாடு அப்படி நடத்துங்க, யாரும் வராங்க? இவங்க அரசியல் தேவைக்கான மாநாடு நடத்துறாங்க. இன்னைக்கு என்ன சமூக நல்லிணக்கம்? என்ன தேவை? மனம் மாறி இருப்பாங்க ராமதாஸ். என்ன ராமதாஸ் மனம் மாறினார் என்றால் அதை விட காமெடி எதுவும் கிடையாது. ராமதாஸ் மனம் மாறினார் காமெடி கிடையாது. நீங்க மனம் மாறுறது வேறங்க. மனம் மாறுதுன்னா அதான் வந்துட்டு ஓப்பனா நிக்கணுங்க. பொது வாழ்க்கையில கண்டிக்கணுங்க சில விஷயங்களை. எதை ராமதாஸ் கண்டிச்சாரு? எதை கண்டிச்சார் ராமதாஸ்? தாழ்த்தப்பட்ட பட்டியலின இளைஞர்கள் படுகொலை செய்யும் போது ராமதாஸ் கண்டிச்சாரா? இல்ல இன்னைக்கு புல்லட்ல போனதை கையை வெட்டிட்டாங்களா, அது கண்டிச்சார் ராமதாஸ் கண்டிச்சாரா? எதை கண்டிச்சாரு? அதனால இவங்களாம் முழு சாதியவாதிகளோட சாதி இயக்கங்களோட தான் இவங்க இருப்பாங்க.
அதற்கு உதாரணமே அந்த மேடை காட்டுது. மேடையில் இருக்கிற அப்பட்டமான சாதி வீரர்களோட தான் ராமதாஸ் இருப்பாரு. அதுக்கு உதாரணம் மேடையில் இருந்தவங்களே. கூடுதலா பார்த்தோம்னா விசிகா கொடிக்கம்பம் கூட சேதப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த சம்பவத்தை நம்ம எப்படி பார்க்கலாம் இந்த நேரத்தில்? இல்ல, அது வந்து அந்த மாங்குடிங்கிறது, அந்த வளரப்பேட்டை வந்து அந்த மாநாடு நடந்தும் மாங்குடியும் ஒரு 2 கிலோமீட்டர் டிஃபரன்ஸ். அங்கதான் மாவட்ட செயலாளர் முல்லைவேந்தனுடைய அது ஊரு. அந்த பைபாஸ்ல விடுதலை சிறுத்தை கொடிமரம் அது காலகாலமா இருக்கு. அங்க எல்லா மக்களும் குடியிருக்கா, எல்லா கொடியும் பறக்கிறத விடுதலை சிறுத்தை கொடி பறக்குது. இவ்வளவுதான் வித்தியாசம், வேற எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் மாநாட்டுக்கு வந்த வாகனத்தை நிப்பாட்டினவே தண்ணி போதையில குடி போதையில கொடிமரத்தை உடைக்கிறான். இதை காவல்துறை வேடிக்கை பார்க்குது. இன்றைக்கு இந்த தேதியில் இப்பொழுது விடுதலை சிறுத்தை அதே இடத்துல கொடிமரத்தை ஏத்துறாங்க. கட்சியினுடைய தலைமை செயலாளர் பாலசிங்கம் அந்த கொடிமரத்தை ஏத்துறாரு. இப்ப மாலையில ஏத்துறாங்க. ஏன்னா ஆனால் விடுதலை சிறுத்தைகள் வந்து கொடிமரத்தை நாங்க ஏத்துறதுனால பின்வாங்க, உடைச்சனால அங்க வந்து சூரம் போல. விடுதலை சிறுத்தைகளும் இந்த நிலை எடுத்தால் என்ன ஆகும் கேள்வி இருக்குது. இப்ப நாங்களும் பாட்டாளி கொடிமரத்தை உடைக்க எவ்வளவு ஆகும்? தமிழ்நாட்டு அரசியல்ல இன்னைக்கு இளைஞர்கள் வச்சிருக்க ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள் தான். லட்சக்கணக்கான இளைஞர்கள் இருக்காங்க. தலைவர் எழுச்சி தமிழர் மட்டும் கண்ணை செஞ்சார்னா தமிழ்நாட்டுல ஒரு கொடிமரம் இருக்காது, ஒரு கொடிமரம் இருக்காது. பாமக கொடிமரம் சவால் விட்டு சொல்றேன். ஆனால் அந்த பக்குவத்தை விடுதலை சிறுத்தைகளுக்கு வளர்த்து கொடுத்திருக்காரு, சொல்லி கொடுத்திருக்காரு. நாம் நம்மை மிதிச்சா கூட நாம் அமைதியா இருக்கணும், நாம் ஒரு அரசியல் படுத்தப்பட்ட இளைஞர்களா உருவாகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. புரியுதுங்களா? அதனால அமைதியா இருக்கும். இல்லைன்னா இதே கும்பகோணத்துல பாமக கொடி எங்கேயும் பறக்க முடியாது, பண்ண முடியாதா? இல்ல தமிழ்நாட்டுல வட மாவட்டங்கள்ல விடுதலை சிறுத்தை கொடிமரத்துக்கு நிகரான பாமக கொடி உடைக்க முடியாதா? செய்யலாம். ஆனா அப்படி ஒரு வன்முறை கலாச்சாரத்தை விடுதலை சிறுத்தை என்றை ஊக்குவிக்க மாட்டோம். புரியுதுங்களா? அப்படிப்பட்ட தலைவர் இங்க தலைவர் கிடையாது. ராமதாஸ் மாதிரி போற போது கொளுத்தி போட்டு போறது, அவன் அடி இவன் அடி அப்படின்றது, அதெல்லாம் இது அரசியலே கிடையாது. அவர் மீண்டும் வந்து தன்னை வந்து ஒரு பெரிய பால் தாக்கரை மாதிரி வட மாநில பால் தாக்கரை வந்து இப்படிதான் பண்ணுவாரு. அப்பப்ப வந்து இந்துத்துவ மாநாடெல்லாம் போட்டு தன்னை வந்து அப்பப்ப நிலை நிறுத்திக்குவாரு. ஒரு மிரட்டல் வாரியா இருப்பாரு. அப்படி பண்ணி பார்த்தாரு. தமிழ்நாட்டுல அப்பெல்லாம் எடுபடாரு. இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் வேறொரு சூழல் களம் மாறி இருக்குங்க. இங்க எல்லாம் அண்ணன் தம்பியா மாறிட்டான், தாயா பிள்ளையா வந்துட்டான். புரியுதுங்களா? இன்னைக்கு சிட்டிக்குள்ள நகரத்துக்குள்ள எல்லா சாதி நின்று பேசுறது வந்துட்டான். எல்லாரும் அண்ணன் தம்பியும் பேசுறான். அப்ப கொஞ்சமா சாதி வந்து கொஞ்சமா மறைஞ்சுக்கிட்டு இருக்க சூழல்ல நீங்க வன்னியர் சங்க மாநாடுன்னு போட்டு அங்க பொருத்தி போட்டீங்கன்னா இது எரிஞ்சிட்டு தானே இருக்கும். இது எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு தான் பிரச்சனை. அரசியலில் உங்களுக்கு தான் ஆபத்து. நீங்கள் விடுதலை சிறுத்தை கொடிமரத்தை பிடுங்குவது வெட்டுவதெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வளர்ச்சி தடைபடும். இது எழுதி வச்சுக்கணும். பாமக ஒரு படி கூட வளர முடியாது. உங்க இளைஞர்களுக்கு, வன்னியர் இளைஞர்களுக்கு அரசியல் படுத்துங்க, அரசியல் சொல்லிக் கொடுங்க, மற்ற சமூகத்தோட எப்படி இணக்கமா இருக்குன்னு சொல்லிக் கொடுங்க. அதை விட்டுட்டு விடுதலை சிறுத்தை கொடிமரத்தையும் விடுதலை சிறுத்தை பேர் பலகையும் இதே வேலையை பிடுங்கிறது, எரியுறது வேலையா? இது ஒரு அரசியல் படுத்தப்படாத இயக்கம் தான் பாமக. ஒரு காலத்துல வந்து தமிழர்களா பேசினாரு. இன்னைக்கு அவர் பேசுகிற முழுக்க வன்னியர் தான். அவர் ஏற்கனவே சொன்னாரு, வன்னியர் ஓட்டு அந்நியருக்கு இல்லைன்னு சொன்னாரு. அப்படி பேசினவர் தான். ஆனா இன்னைக்கு அதே அந்த சாதி உணர்வோட தான் அந்த இளைஞர்கள் வளர்க்கிறாரு. அது ஒரு குறிப்பிட்ட பேர் தான் அப்படி இந்த கலாச்சாரத்தில் இருக்காங்க. இந்த விடுதலை சிறுத்தை கொடிமரத்தை பிடிந்து வைக்கணும். நம்ம ஒட்டுமொத்த வன்னியரையும் குறை சொல்லலாம். வன்னியர்களையும் நல்லவர்கள் இருக்கார்கள். வன்னியர்களையும் விடுதலை சிறுத்தை ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்களா இருக்காங்க. விடுதலை சிறுத்தை அரசியலை தலைவர் எழுச்சி தமிழரை இன்னைக்கு வன்னியர்களை கொண்டாடுறாங்க நிறைய பேர். அதுக்கு தான் ராமதாஸ் பொறுக்கல, அதுதான் அன்புமணி பொறுக்கல. என்னடா நம்ம எந்த பின்புலமும் இல்லைங்க. விடுதலை சிறுத்தையின் தலைவர் எழுச்சி தமிழருக்கு எந்த பின்புலமும் கிடையாது. சாதாரண ஒரு எளிய குடும்பத்துல, அன்றாடங்காட்சி குடும்பத்துல பிறந்து இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியலை தாண்டி இந்திய அரசியலில் ஒரு மைய பொருளாக இருக்கிறார்ல, அதுதான் ராமதாஸ் கொடுத்தது. நம்ம கூட இருந்த தம்பி இன்னைக்கு இப்படி உயரத்துல இருக்காப்லே அப்படின்ற ஒரு பொறாமை. அந்த பொறாமைய தன்னுடைய தொண்டர்களுக்கும் தன்னுடைய சாதி சந்த இளைஞர்களுக்கும் தவறா வழிகாட்டுவதுதான் ஆபத்துங்கிறோம். ராமதாஸ் எடுக்கின்ற அனைத்து அரசியலுமே ஆபத்தான அரசியல் தான். ஏற்கனவே ஒருத்தர் ஆபத்தான அரசியலை பேசினார் பெரியாரை பத்தி. இன்னைக்கு அவர் நிலைமை என்னன்னு தெரியல எல்லாத்துக்கும். அதே நிலைமை தான் ராமதாஸுக்கு வரும். நீங்கள் சாதி கையில் எடுத்து சாதி அரசியல் செய்தால் தமிழ்நாட்டு அரசியல் இருந்து பாட்டாளி மக்கள் கட்சி என்ற கட்சி அப்புறப்படுத்தப்படும். இது எழுதி வச்சுக்க. வன்னியர் சங்க மாநாடு குறித்தும் ராமதாஸ் அவர்களுடைய எதிர்கால அரசியல் குறித்தும் பல்வேறு கருத்துக்களை மிக்க நன்றி சார். நன்றி.